ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான கருணக்கிழங்கு புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிழங்க நல்லா மண் இல்லாமல் அலசி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு ரெண்டு விசில் விட்டு இறக்குனிங்கன்னா இந்த அளவுக்கு வெந்துடும். அதை எடுத்து தொலியெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் தேங்காய்ச்சல், அதுக்கப்புறம் 4 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வலுவல்னு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நல்லா தக்காளியை ஒரு 2லேருந்து 3 தக்காளி எடுத்து நல்லா கையில் பெனஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அது சக்கையை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு லைட்டாக பிளெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கழுவி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருந்தா அதையுமே கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப பேனில் எண்ணெய் வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க கிழங்க ஆட் பண்ணி நல்லா வறுத்து உப்பு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா குழம்புக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நல்லா கிழங்கெல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் எடுத்துட்டு அதே எண்ணெயிலே கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா பொரியுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்க குழம்பு எசன்ஸுமே ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 கொதி வந்தனே கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சு இது மொதல் நாள் நைட்டே செஞ்சு வச்சிடணும். மறுநாள் மதியம் நீங்கள் இதை எடுக்கிறப்ப இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். கொஞ்சோண்டு சூடாக சாதம் வச்சு அதில் சர்வ் பண்ணுறப்போ சூப்பராக இருக்கும். ப்ளஸ் அது கூட ஒரு ஆம்லேட் வச்சுருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பை பாய்.